ஒரு பயங்கரமான கொலை நடந்துவிட்டது. யாரோ ஒருவர் டைனோசர்களை கொன்றுவிட்டார்கள். அந்த கொலைகாரனை நாம் கண்டுபிடித்து விட்டோம். சாட்சிகள் சொல்வதாவது, ஒரு எவரெஸ்ட் அளவிற்கு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியை தாக்கியதாகவும் பூமியை பேரழிவு செய்து ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஏற்பட காரணமானதாகவும் கூறுகின்றனர். ஒரு எளிய, கவர்ச்சியான மற்றும் நம்பிக்கையை தூண்டும் விளக்கம். ஆனால் இதுதானா? கடந்த சில ஆண்டுகளில் புதிய ஆதாரங்கள் ஒரு பழைய தியரி ஐ மீண்டும் உயிர்ப்பித்து இரண்டாவது சஸ்பெக்ட் ஒருவரை குறிப்பிடுகின்றன. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி என்பது நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத வகையில் மாறிவிட்டிருந்தது. புதிரான ஒரு நிகழ்வு. ஒரு மந்தமான, திரவ நிலையிலான ஆஸ்ட்ராய்ட் பூமியை மோதியது. இது வெறும் எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு என்பதன் அளவையும் 1000 மடங்கு மிகப்பெரியது. ஆம், நாம் சொல்வது போல இது பூமியின் மறுபுறம் உலகின் மீது மோதியது என்பது நிச்சயம் திகிலை கூட்டும் சம்பவம். புதிய ஆதாரங்கள் மற்றும் கதைகள் அச்சமடையாது ஒரு புதிய கதையை உருவாக்கியிருக்கின்றன. ஒரு அரசின் கடைசி நாட்கள் என்ற இந்த புதிய கதை நம்மை கடந்த காலம் பற்றி நம்பியிருந்த அனைத்தையும் மாற்றியமைக்க வாய்ப்புள்ளது. கிரேட்டேஷியஸ் காலத்தின் கடைசி நாட்களில் பூமியின் வரலாற்றில் மிகவும் சூடான காலகட்டம் அது. எங்கு பார்த்தாலும் அடர்த்தியான தோரண காடுகளும் மரங்களின் வயல்களும் பரவி இருந்தன. கூட போலர் பகுதிகளும் முன்னோர் பைன் மரங்களும் ஃபெர்ன்களும் நிறைந்த வனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. தண்ணீர் சார்ந்த ஓர் ஈரப்பதமான சூழல், பசுமையான மரங்களின் ஓர் பிரம்மாண்டமான வனங்கள் பூமியை பொதிந்திருந்தன. இது ஒரு வியக்கத்தக்க காட்சியாக இருக்கக்கூடும், வரலாற்று புதையலை போல. அற்புதமான மற்றும் வலிமையான இக்கோசிஸ்டம்கள் போலர் நைட்டின் பல மாதங்கள் இருட்டை தாங்கி நின்றன. பெரிய அளவிலான விலங்குகள் எங்கும் பரவியிருந்தன. டெரசோஸ் வானத்தை நிரப்பின. கடல் ஊர்வனக்கள் மற்றும் 15 மீட்டர் வரை நீளமுள்ள கழுத்துடைய பேரழகான பிராணிகள் கடல்களில் நீந்தின. நிலத்தில் 1 மீட்டரை விட பெரியது அனைத்தும் டைனோசர் ஆக இருந்தன. இவை பூமியை 150 மில்லியன் வருடங்களுக்கு மேல் ஆண்ட அதிவெற்றியான விலங்காக திகழ்ந்தன. பின்னர் அவை கொல்லப்பட்டன. அந்த மாபெரும் உயிரினங்கள் ஒரு சில்லுசில்லென்று பூலோக நேரத்தில் மறைந்துவிட்டன. ஏன்? ஆம், அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியை தாக்கியது உண்மை. ஆனால் இதுதான் டைனோசர்களை கொன்றதா? அல்லது அது குற்றத்திற்கு முழு பொறுப்பை ஏற்க சரியான நேரத்தில் வந்ததா? ஏனென்றால் சில புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் படி ஆஸ்ட்ராய்டு வரும் முன்பே டைனோசர்களை விட பழைமையான ஒரு பயங்கர கனவு உலகை அழிக்க முடிவு செய்துவிட்டதாம். அதிகாரபூர்வமாக அந்த மிருகக்காடுகள் பசுமையாக விரிந்து காட்சியளித்தன. இன்றைய உலகத்தின் உருவம் போல அல்லாமல் பழமையான கண்டங்கள் ஒரு புது மாதிரியில் காட்சியளித்தன. இந்தியா ஒரு கண்டம் அளவிலான ஒரு உஷ்ண மண்டல தீவாக இருந்தது. அதன் சூழல் செழுமையான மழைக்காடுகளாலும் அரிய உயிரினங்களாலும் நிறைந்திருந்தது. அதன் இலக்கு ஆசியாவை நோக்கி மொத்தமாக மோதுவதாக இருந்தது. அது போன்ற ஒரு காட்சி நிச்சயமாக காண்பதற்கு அரிய அனுபவம் தரும். இந்த சொர்க்க வாசஸ்தலத்தில் மற்றொரு காட்சி பொருள் இருந்தது. டெக்கன் டிராப்ஸ் என்னும் ஒரு அபூர்வ எரிமலை பகுதி. இது 1000 கிலோமீட்டர் அகலத்தில் பரவி இருந்தது மற்றும் அதிர்ச்சிகரமான ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருந்தது. அப்போகலிப்ஸ் மிக அமைதியாக மற்றும் இரகசியமாக தொடங்கியது. அந்த விளைவுக்கு முன்னர் 8 லட்சம் வருடங்கள் முன்பு தான் டெக்கன் டிராப்ஸ் தினமும் 10 மில்லியன் டன் CO2 மற்றும் சல்பர் டை ஆக்சைடு ஆகியவற்றை வெளியேற்ற தொடங்கியது. நிலைமை ரொம்பவே சிறியதாக இருந்ததால் பல காலம் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த கார்பன் எமிஷன்ஸ் ஒட்டுமொத்தமாக நிறுத்தாமல் தொடர்ந்து வெளியிடப்பட்டன. அதுவும் அதிரடியாக 1/2 மில்லியன் வருடங்களுக்கு. ஸ்திரமணிப்பு ஆகாயத்தில் இந்த எமிஷன்ஸ் குவிந்து குவிந்து ஆபத்தான அளவுக்கு அடைக்கப்படுத்ததின் அவஸ்தை கண்டுகொள்ள முடிந்தது. சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்கன் டிராப்ஸ் என்ற பிரதேசம் லாவாவை உமிழத் தொடங்கியது. இது சாதாரண எரிமலை வெடிப்பு போன்று இல்லை, இது லாவா பெருக்கு என்று பார்க்கலாம். கற்பனை செய்து பாருங்கள், எல்லைகளை தாண்டி நீண்டு சென்று கொண்டிருக்கும் எரிமலைகள் நிறைந்த பரப்பு. இவை இடைவிடாது செயல்படுகின்றன, மிக பெரிய அளவிலான லாவா மற்றும் நச்சு வாயுக்களை வெளியிட்டு கொண்டிருந்தன. இதற்கிடையில் மிகவும் வலுவான மற்றும் மரணத்தை தொடர்ந்து தரும் வெடிப்புகளும் நடந்து வந்தன. இந்தியாவின் பசுமையான சொர்க்கம் முதலில் பாதிக்கப்பட்டது. பெரிய மேகங்கள் விஷவாயுக்களை பரப்பி கடற்கரை பகுதிகளை நசுக்கின. சாம்பல் மேகங்கள் வானத்தை இருட்டாக்கியது. லாவா நதிகள் பெரிய காட்டு தீக்களை தொடங்கி பல உள்ளூர் ஈகோசிஸ்டம்ஸ்களை அழித்து கண்டத்தை இறந்த டைனோசர்களால் பாதித்தன. இப்போது வரையில் இது ஒரு உள்ளூர் பேரழிவாக தோன்றியது. பூமியின் பில்லியன் ஆண்டுகள் வரலாற்றில் ஏற்பட்ட பல சம்பவங்களில் ஒன்று. அது அங்கே நின்றிருந்தால் இன்று கூட டைனோசர்கள் இருக்கலாம். ஆனால் அச்சம் இன்னும் தொடங்கியவுடனே அது முடிவதில்லை. தீபிஸ் டர்ன்ஸ் ஃபியூரியஸ். தி டெக்கான் டிராப்ஸ் என்ற எரிமலை ஒருபோதும் நிற்காமல் லாவாவை தொடர்ந்து கக்கியது.
இந்த எரிமலைகளின் தொடர்ச்சியாக உலகளாவிய அழிவு நிகழ்ந்தது. முதலில் உலகம் ஒரு பெரும் வெப்பமடைக்கும் அலையை சந்தித்தது. கடல்களின் வெப்பநிலை சுமார் 2 பாகை செல்சியஸ் அதிகரித்தது, அதுவும் கேவலமான 1,00,000 ஆண்டுகளில் மட்டுமே. இது ஒரு கொடூரமான ட்விஸ்டை இயற்கை உருவாக்கும். டெக்கான் டிராப்ஸின் சில வளிமங்கள் நம் பூமியை சூடாக்கின, மற்றவை அதை குளிராக்கின. இந்த மாற்றம் சூழலியல் அமைப்புகளுக்கு பொருத்தமாக மாற உதவும், ஆனால் நாம் இதை எந்த அளவுக்கு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது ஒரு பெரும் சவால். இந்த இயற்கையின் திடீர் மோதல் நம் உலகத்தை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும், நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கலவை சமநிலையற்றதாக இருந்தது. எனவே முதலில் சூடான வெப்பநிலையை தொடர்ந்து ஒரு குளிர்ச்சி காலகட்டம் வந்தது. இது சூடேறிய வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ள முடிந்திருந்த உயிரியல் சூழல்களை கடுமையாக வலியுறுத்தியது. அதே சமயத்தில் வான்வெளியில் இருந்து சல்பர் ஆசட் ரெயின் ஆக கீழே விழும்போது CO2 கடல்களை அசிடஃபை செய்து பிளாங்டனை கொல்லும் நிலையில் படிப்படியாக சென்றது. இது இன்றும் கடல் உணவு விதிப்படியில் அடிப்படையை வகிக்கிறது. பிளாங்டன் மறைந்தால் பெரிய அழிவு நிகழ்வது உறுதி. ஆனால் இப்போது மிக பெரிய நிகழ்வு நடக்கப் போகின்றது. மோதலுக்கு முன் சுமார் 50,000 வருடங்களில் உண்மையான அபாயகரமான காலம் தொடங்கியது. ஒரு காஸ்மிக் ஹாரர் சிறையிலிருந்து வெளியேறி டெக்கன் டிராப்ஸ் கொந்தளித்து கூச்சலிட்டு பல ட்ரில்லியன் டன் மாக்மாவையும் மேலும் அதிகமான மாரத்தான கேஸ்களையும் வெளியிடத் தொடங்கியது. இந்த அதிர்வுகள் பல ஆயிரம் வருடங்கள் நீடித்தன. பூமியின் மீது பரவிய லாவா அழிவுகள் அது எட்டிய அனைத்து இடங்களையும் சிதைத்து விட்டது. மனித நாகரிகத்தின் வரலாறு அளவிலான நீண்ட காலம் இந்த லாவா அழிவு பயங்கரமான காட்டுத்தீக்களை உண்டாக்கின. பூமியின் வெப்பம் அதிகம் விடுவிக்கப்பட்டதால் ஹைபகென்ஸ் எனப்படும் மிகப்பெரிய சூறாவளிகள் உருவானது. இவை கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் மணிக்கு வேகமாக வீசும் காற்றுடன் இருக்கும். அது மனிதனால் பதிவு செய்யப்பட்ட மிக மரணகரமான ஹரிகேன்களை 3 மடங்கு விட அதிகம். ஆர்க்வேக்ஸ் மற்றும் சூனாமிஸ் கண்டத்தை உடைத்து அதிர வைத்தன. இந்த ஹைப்பர்ஸ்டார்ம் கள் மிகவும் பெரியதும் பலத்ததும் ஆக இருந்ததால் அவை பல கிலோமீட்டர்கள் வரை ஸ்ட்ராட்டஸ்பியர் இல் பாய்ந்து ஓசோன் லேயர் இல் குழிகளை கிழித்துவிடும் அளவுக்கு செல்ல முடியும். இது பூமியின் மீது சூரியனின் ரேடியேஷன் இருந்து பாதுகாக்கும் வசதியை இழக்க வைக்கும். அனைத்து உயிர்களுக்கும் பேராபத்தான விளைவுகளை உண்டாக்கும். இந்த ஹைப்பர்ஸ்டார்ம் கள் நிகழும் இடங்களில் அழிவும் மரணமும் தொடர்புடையதாக இருக்கும். மண்ணின் ஆழத்திலிருந்து பிரம்மாண்டமான அளவிலான நச்சு வெளிப்பட்டது. மெர்க்குரியும் ஹைட்ரோகுளோரிக் அசிடும் கலந்த மேகக்கூட்டங்களால் எல்லாம் கடினமான அழிவின் தாக்கத்தை உலகம் சந்தித்தது. ஒரு முறை செழுமை மிக்கதும் அழகிய பூமியின் மீதியான அம்சங்களை முடித்துவிட்டது. உணவு சங்கிலிகள் சிதைந்துவிட்டன, அவற்றின் முடிவுகளுடன் சுற்றியுள்ள உலகம் முழுவதும் சரிந்துவிட்டது. இதயம் பறிக்கும் இந்த காட்சியில் பூமியை நீண்ட காலம் ஆண்ட பிரம்மாண்டமான டைனோசர்களின் சில கடைசி வர்க்கங்கள் நச்சுத்தன்மையான ஃபோம் வாந்தி எடுக்கும் நிலையிலும் ஆசட் ரெயின் பெய்யும் போது மரணித்து போயின. ஒரு கொடிய முடிவு, பூமியை இவ்வளவு காலம் ஆண்ட சிறப்பான ஒரு குலத்தின் சம்பவம் என்று ஒன்றிணையேன். பின்னர் அது முடிவுக்கு வந்தது. கடுமையான வெடிப்புகள் மெதுவாக நின்றுவிட்டது மற்றும் இடையறாத இயற்கை பேரழிவுகளும் குறைந்தன. ஆனால் உலகம் மாற்றம் அடைந்தது நிரந்தரமாக. அந்த பிரம்மாண்டமான உயிரி அளவிட முடியாத அழிவுகளையும் சடலங்களையும் விட்டுச் சென்றிருந்தது. கூடுதலாக பூமியின் ஈகோசிஸ்டம்ஸ் கூட தொலைதூரத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது ஒரு பூரான புவியியல் யுகத்தின் முடிவு. மெதுவாக தொடங்கி பின்னர் சத்தமாகவும் வன்முறையாகவும் மாறிய கொலையொன்று நிகழ்ந்தது. அதன் பின் ஒரு விண்வெளி நகைச்சுவை போல உலகின் மறுபக்கத்தில் வானில் பிரகாசமாக ஒரு புள்ளி ஒளி தோன்றியது. ஒரு வினாடியில் ஒரு விண்கல் அளவிலான 10 கிலோமீட்டர் கொண்ட ஆஸ்ட்ராய்டு பூமியில் மோதியது. அதன் சக்தி 4 பில்லியன் அணு குண்டுகளின் சக்திக்கு இணையானது. இது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிய நாங்கள் ஒரு வீடியோ தயாரித்திருக்கிறோம். பூமியில் உயிர் ஒரு கொலைக்கு உள்ளானவர் போல் தவித்து நின்றால் இது கடைசி தாக்குதல் ஆகும். ஒரு பெரும் படுகொலைக்கு பிறகு உலகின் மறுபக்கத்தில் டெக்கன் டிராப்ஸ் என்ற இடம் மீண்டும் ஒரு மிக பெரிய அதிசயம் செய்தது. அவை சுமார் 8 லட்சம் ஆண்டுகளாக மகாதலைக்கும் மாரத்தனைக்கும் உலகை மூடி வைக்கும் வகையில் பல டிரில்லியன் டன் மரண வாயுக்களை வெளியிட்டன. கொள்ளை நோய் போன்று பரவிய இந்த விஷவாயுக்கள் அந்த பூமியை சுற்றிவிட்டு கொடிய விஷத்தன்மையை நிலைநிறுத்தியன. நிகழ்வுகள் முடிந்து அந்த உயிரினங்கள் உண்மையில் திரும்ப தூக்கம் கொண்டாடிய போது பூமியில் உள்ள 75 விழுக்காடு உயிரினங்கள் அழிந்து விட்டன. முக்கியமாக கனிமவாதம் பெற்ற டைனோசர்கள் பெரும்பாலும் மறைந்து போனார்கள். ஆனால் பறவைகள் இன்றும் நம்முடன் வாழும் ஒரே டைனோசர்கள். அவர்களின் அற்புதமான அழகு மற்றும் பல்வேறுபாடுகள் அவர்களின் பெரிய உறவினர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான மற்றும் அற்புதமானவர்கள் இருந்திருக்கலாம் என்பதை மெல்லிய நினைவூட்டலாக காட்டுகின்றன.
ஹா, பெரிய மர்மம் இது. டைனோசர்கள் யாரால் அழிவுற்றன? அவை அந்த டிராப்ஸ்களால் கோர்ந்திருந்தனவா? இல்லை, அந்த ஆஸ்ட்ராய்டு இல்லாமல் அவை பிழைத்திருக்க முடியுமா? இல்லை, இது ஒரு குழுக்கலவி வேலைக்காரமாக அமைந்ததா? உண்மையில் நாம் தெரியாது. இந்த கேள்விக்கு சயின்டிஸ்ட் ஆண்டுகளாக கடுமையாக விவாதித்து வருகின்றனர். ஆனால் இப்போது நாம் உறுதியான பதில் என்பதில்லை. இங்கு நாங்கள் காட்டியிருக்கும் நிகழ்வுகளின் காலக்கெடு டெக்கன் டிராப்ஸ் இன் பரிணாம வளர்ச்சியை பற்றிய மிகவும் புதிய மறுகட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டது. வேறு சில மறுகட்டமைப்புகள் இதை வேறு விதமாக சித்தரிக்கின்றன. ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் இதில் தீவிரமாக விவாதித்து வருகிறார்கள். மேலும் அரிய சோர்சஸ் எங்களை பார்வையிடுங்கள். இந்த உண்மை குற்ற கதை எப்படி முடிகிறது என்பதை எளிமையாக முடிவுகட்ட முடியவில்லை. காலம் அதன் வெள்ளாட்டத்தின் விளைவாக ஆதாரங்களை அழித்து விடுகிறது. எனவே நாம் ஒருபோதும் உண்மையை அறிய முடியாது. ஆனால் அந்த தூசியில் மறைந்திருக்கும் ஒன்று உண்மையில் மிகவும் பயங்கரமானது. அது வேறு எதுவும் அல்ல. நாம் கடந்த காலம் பற்றி எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டோமோ அதில் குறைந்தது 4 பெரிய மாசு அழிவுகளில் 5 இடங்களில் நடந்தது பூமி கோபத்துடன் பெரிய அளவில் மாக்மாவை கக்கியது போல் நடந்துள்ளது. டைனோசர்களை கொன்றுவிட்ட பெரிய அசுரன் போல தோன்றும் அந்த மான்ஸ்டர் தொடர் கொலைகாரனாக தோன்றுகிறது. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெர்மியன் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்பது ஒரு பேரழிவாகும். இது சைபீரியன் டிராப்ஸ் எனும் லாவாவின் படையெடுப்பால் ஏற்பட்டது. இந்த லாவா வெளியேற்றம் பூமியில் உள்ள 95 விழுக்காடு உயிரினங்களை அழித்துவிட்டது. உயிரினங்கள் பூமியில் இருந்து முழுவதுமாக அழியவும் செய்தது. தற்போது வரை பல விஞ்ஞானிகள் இதை ஒரு விதிவிலக்காக நினைத்தனர். ஆனால் புதிய ஆதாரங்கள் இது ஒரு வழக்கமான நிகழ்வு என்பதை காட்டுகின்றன. இந்த போட்காஸ்டில் ஒரு பெரிய மர்மம் குறித்து பேசப்படுகிறது. பூமியின் அடியில் ஒரு பெரிய காட்டு உயிரினம் நித்தம் தூங்கும்போது எல்லாம் சீரான நிலையில் இருக்கிறது. ஆனால் அது எப்போது எழுந்து கொடூரமாக அடித்து பலப்படுத்தும்போது பல உயிரினங்கள் அழிந்து விடுகிறார்கள். இதனால் தான் ஃபாசல் ரெக்கார்ட் இல் பெரிய அழிவுகள் பதிவாகின்றன. ஆக டைனோசர்களின் மரணம் கூட வெளியே நின்று கொல்லப்பட்டது அல்ல, நம்முடைய காலடியிலேயே ஒளிந்திருந்த ஒரு சீரியல் கில்லர் மூலம் நடந்திருக்கலாம் என்பதே இந்த ஆய்வு கூறுகிறது. இந்த மர்மம் இன்னும் பல ஆய்வுகளை தூண்டும். நிச்சயம் கவலைப்பட வேண்டாம். அந்த மான்ஸ்டர் உண்மையில் இருக்கிறது. ஆனால் அது மிகவும் மெதுவாக உள்ளது மற்றும் தற்போது மிகவும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது மீண்டும் எழுந்திருக்க போகிறதென்றால் நமது பூமியின் உள்ளக அமைப்பை கண்காணிக்கும் விஞ்ஞானிகள் மிகவும் முன்கூட்டியே கூட மில்லியன் கணக்கான வருடங்கள் முன்பாகவே எச்சரிக்கையை பெறுவார்கள். நேரம் போதும் தயாராகி வழியை மாற்றிக்கொள்ள. கடந்த கால மர்மங்களை விட்டுவிட்டு இப்போதைய புதிர்களை பற்றி பேசுவோம். நமது ஸ்பான்சர் கிவிகோ மூலம் வழங்கப்பட்டுள்ள இந்த புதிய ப்ராஜெக்ட் கிரேட் பற்றி இன்று சோதிக்க உள்ளோம். அவர்கள் குழந்தைகளுக்கான அற்புதமான கிரேட்ஸை வழங்குகிறார்கள். அதில் விஞ்ஞானம், மெக்கானிக்ஸ், பயாலஜி மற்றும் ஐஸ் கிரீம் மேக்கிங் என்று பலவற்றில் மட்டுமல்லாமல் டைனோசர் பற்றியவையும் அடங்கும். ஒவ்வொரு பெட்டி உங்கள் வீட்டின் முன்னால் விழுந்துள்ளது. அது ஒரு சிறிய சாகசத்தை பெட்டியில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த அட்டை பெட்டிகள் ஒன்றாகவோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் வழியாகவோ வந்து சேரும். முக்கியமாக ஒவ்வொரு பாக்ஸில் தேவையான அனைத்து சப்ளைஸ் உடன் வரும். மேலும் கிட் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும் படிகளை கொண்டுள்ளது. அடடே, இதோ ஒரு புதிய விஷயம். ஒரு புதிரா? இல்லை, ஒரு ரோபோ நண்டு. வாங்க, இதை நீங்களே கட்டி அசத்துங்க. சூப்பர். இது ஒரு திட்டம்தான். உங்களை ரோபோ அசெம்பிள் செய்ய வைக்கிறது மற்றும் அது எப்படி வேலை செய்கிறது என்ற பின்னணியையும் மிகவும் தெளிவாக விளக்குகிறது. நாங்கள் கிவிகோவுடன் வேலை செய்ய விரும்பினோம், ஏனென்றால் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை சீரமைப்பதிலும் சோதிப்பதிலும் அதிக மணிநேரங்களை செலவிடுகின்றனர். இது நாங்கள் எங்கள் வீடியோஸ் மீது செய்வதை போன்றது. 2000க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லோர் வயதினருக்கும் ஏற்றது. உங்களையும் குழந்தை என்ற உள்ளம் கொண்டவராக கருதுங்கள்.